Hello all, good morning. Welcome to my channel Crack CS IT with Divya. நம்ம நேத்து வெப் டெவலப்மெண்டோட பார்ட் 1 பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம HTML லிஸ்ட் வரைக்கும் தான் பார்த்துட்டு இருந்தோம். HTML லிஸ்ட் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இதில் ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம். பட் மறுபடியும் நான் சொல்கிறேன். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு ஓஎல் அப்படிங்கிற டேக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஓஎல் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? யூஎல். ஓகே, அன்ஆர்டர்ட் யூஎல். ஓகே, ஸோ ஹியர் ஆர்டர் லிஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஆர்டர் லிஸ்ட்டுக்கு அனதர் நேம் இஸ் நம்பர்ட் லிஸ்ட். இது வந்து நம்ம ஒரு லைக் 1 2 இது வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம எதுவுமே நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா டிஃபால்ட்டாக வந்து 1 2 3ங்கிற மாதிரி தான் வரும். ஓகே, இது இல்லாமல் வந்து ஆர்டராக வந்து மேபி உங்களுக்கு ABCD இது மாதிரி தான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா ராமன் லெட்டர் 1 2 3 லைக் வைஸ் நீங்கள் டிஸ்பிளே பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ABCD இல்லைன்னா வந்து ராமன் லெட்டர் ஸ்மால் லெட்டர். ஓகே, இது மாதிரி எல்லாம் பண்ண உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கிறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுதான் இதோட சின்டாக்ஸ். இப்போ நார்மலாக வந்து ஜஸ்ட் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் சின்டாக்ஸ். ஓஎல் மட்டும் போதும், ஆட்ரிபியூட் எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் எல்ஐ டேக். ஓகே, எல்ஐங்கிறது ஒரு டேக். அதோட மீனிங் என்ன? லிஸ்ட். ஓகே, ஸோ அதுக்குள்ள என்ன லிஸ்ட் கொடுக்க போறோம் அது அந்த டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எல்ஐ கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓஎல்லோட ஆர்டர் லிஸ்டோட பேசிக் சின்டாக்ஸ். இதில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், இந்த டைப் வந்து ஏபிசிடியா இருக்கணும், இல்லைன்னா வந்து ராமன் லெட்டரா இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க டைப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட். ஓகே, ஸோ டைப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 1 2 3 வரும். ஆனால் அது கொடுக்கலனாலும் 1 2 3 தான் வரும். ஏன்னா டிஃபால்ட் வந்து அதுதான் செட் ஆயிருக்கு. ஓகே, அப்புறம் டைப் ஈக்குவல் ஏ கொடுக்கலாம், ஸ்மால் லெட்டர் ஏ கொடுக்கலாம், ராமன் லெட்டர் கேபிட்டல் ஆர் ஸ்மால் லெட்டர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட். அது இதே வந்து இப்போ வந்து உங்களுக்கு 1 2 3லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், 50 51 52 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு ஆட்ரிபியூட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா ஸ்டார்ட் ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 50லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பதில் இங்கே வந்து டைப் 1க்கு பதில் ஏ அப்படின்னு கொடுக்குறோம். தட் மீன்ஸ் நம்ம லிஸ்ட் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் வரணும் தான் அதோட மீனிங். ஓகே, ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பிலேருந்து தான் வரணும், PQRST அந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஏ ஸ்டார்ட் ஈக்குவல் டு பி. ஓகே, இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மூவிங் டு த அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு அனதர் நேம் இஸ் புல்லட்டட் லிஸ்ட். ஓகே, இது என்ன பண்றோம்? நம்ம வந்து ஆர்டர் எல்லாம் வேண்டாம், இது வந்து ஆர்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனா இதுதான் என்னோட லிஸ்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, டிஃபால்ட்டா வந்துட்டு இதுதான் வந்து அன்ஆர்டர் லிஸ்டோட அவுட்புட். ஓகே, ஸோ ஜஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்டோட டேக் என்ன? யூஎல். ஓகே, யூஎல் டேக் கொடுக்குறோம். ஆனால் அதுக்குள்ள போடுற வந்து இந்த டேக் வந்து சேம் தான். பாருங்க, இந்த ஓஎல் டேகுக்கும் வந்து லிஸ்ட் எல்ஐ டேக் தான் யூஸ் பண்றோம், யூஎல் டேகுக்கும் எல்ஐ டேக் தான். ஓகே, ஸோ இது நம்ம முடிச்சாச்சு. ஒவ்வொன்றும் எழுதிட்டு அதுக்குள்ள க்ளோசிங் டேக் கொடுத்துட்டு யூஎல் டேக் க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். திஸ் இஸ் த டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் சின்டாக்ஸ் அண்ட் இதுதான் அதோட அவுட்புட். இதே வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னன்னா டைப்பு வந்து நம்ம இது இப்படி வேண்டாம், வேற மாதிரி இதில் டிஃப்ரெண்டாக புல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம CSS யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து CSSங்கிறது செப்பரேட் ஒரு டாப்பிக்கே இருக்கு. அது பார்க்கும்போது அது படிக்கும்போது நம்ம அது கிளியர் ஆயிரும். சிஎஸ்எஸ் வந்து என்னன்னா நம்மளோட வெப் பேஜில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் எலமெண்ட் கொண்டு வரதுக்காக தான் இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதோட சின்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இதுதான் வந்துட்டு டைப் வேல்யூ. இப்போ வந்து நம்ம ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து டைப் வேல்யூ இதுதானே பார்த்தோம், டைப் 1 டைப் ஏங்கிற மாதிரி. அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்டோட டைப் வேல்யூஸ் ஆர் டைப் ஈக்குவல் டு டிஸ்க், டைப் ஈக்குவல் டு சர்க்கிள், டைப் ஈக்குவல் டு ஸ்கொயர், டைப் ஈக்குவல் டு நன். இந்த டிஸ்க்குங்கிறது வந்து நீங்க கொடுக்கலனாலும் டிஃபால்ட்டா வந்து டிஸ்கா தான் வரும். ஓகே, அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தான் வந்துட்டு சர்க்கிள், ஸ்கொயர் ஆர் நன் கொடுத்துட்டோம்னா எதுவுமே வராது. ஜஸ்ட் லிஸ்ட் தான் வரும், பட் புல்லட்டடா வராது. ஓகே, அந்த புல்லட்ஸ் வராது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நான் சொன்னேன்ல ஸ்டைல் சிஎஸ்எஸ்ல வந்து ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இது யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா
இது கிரியேட் பண்ணுவோம் லைக் டிஃப்ரெண்டா இதோட டைப் வந்து சேஞ்ச் பண்றது. ஸோ அதோட சிண்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சிஎஸ்எஸ் ஓடது. அது வந்து சிஎஸ்எஸ் இன்டெப்தா நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஆனா வந்து ஆஸ் ஆஃப் நவ் இதுக்கு இந்த சிண்டாக்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா எழுதி வைக்கணும். ஓகே. ஸோ அப்போ அன்ஆர்டர் லிஸ்டுக்காக டைப் சேஞ்ச் பண்றதுக்காக இதுதான் அதோட attribute. ஓகே. இது வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வைக்கணும். இன்டெப்தா வந்து சிஎஸ்எஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே. லிஸ்ட் ஹைஃபன் ஸ்டைல் ஹைஃபன் டைப் காலன் தென் என்ன டைப் வேணுமோ அது கொடுத்துட்டு ஒரு செமி காலன் கொடுக்கணும். ஓகே. இதுதான் வந்து இது ஸ்டைல் ஆட்ரிபியூட்டோட வேல்யூட சிண்டாக்ஸ். ஓகே. ஸோ அதுக்குள்ள வந்து லிஸ்ட் என்னங்கிறது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க இங்க பார்த்தோம்னா சாரி இது வந்து இப்படி இல்லை இது மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே. யூஎல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஸ்டைல் டைப் ஈக்குவல் டு ஸ்கொயர் அது மாதிரி தான் வந்து இங்கேயும் கொடுக்கணும். ஓகே. இது நான் தப்பா எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இங்கேயும் வந்து நெக்ஸ்ட் லிஸ்ட் கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் லிஸ்ட்ல வந்துட்டு யூஎல் ஸ்டைல் ஈக்குவல் டு இது மாதிரி தான் இது கொடுக்கணும். ஓகே. டைப் ஈக்குவல் டு ஸ்கொயர்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் லிஸ்ட் எப்படி பண்ணுவோங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கு இந்த லிஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க இது 1 2 3ங்கிற நம்ம ஆர்டர் லிஸ்ட் பண்றோம். ஆனா இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள வந்து நம்ம ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்றோம். இல்லைன்னா வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள ஆர்டர் லிஸ்ட்டும் வந்து நெஸ்டடா கொடுக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த இதுக்கு பதில் ஏ பி சி அப்படின்னு கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ இது பாருங்க H2 நெஸ்டட் லிஸ்ட். இது வந்து ஹெட்டிங் H2ல கொடுத்துருக்கு. அதனால இந்த சைஸ்ல ஹெட்டிங் வந்திருக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன ஆர்டர் லிஸ்ட் தானே. ஸோ ஓஎல் டேக் ஓபன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லிஸ்ட் எல்ஐ டேக் கொடுக்குறேன். எல்ஐ டேக் கொடுத்துட்டு என்ன நம்ம லிஸ்ட் பண்ண போறோம்? என்ஜினியரிங். ஸோ அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யூஎல் டேக் ஓபன் பண்ணணும். எதுக்காக யூஎல் டேக்? பிகாஸ் இங்க வந்து இந்த அவுட்புட்ல வந்து என்ன இருந்தது? ஐ ஷோ யூ. அன்டூ பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு இது டிஸ்கா தான் இருந்தது. தட் மீன்ஸ் திஸ் இஸ் அன்ஆர்டர் லிஸ்டா இருந்தது. அதனால வந்து யூஎல் டேக் ஓபன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்ஐங்கிற டேக் யூஸ் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அது நீங்க லிஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அன்ஆர்டர் யூஎல் டேக் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன சைஸ் ரெடியூஸ் பண்றேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் முடிச்சாச்சு. மறுபடியும் நெக்ஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குறேன். அதுக்காக தான் மறுபடியும் என்ன பண்ணேன்? எல்ஐ டேக். ஓகே. எல்ஐ டேக். ஏன்னா நீங்க யோசிப்பீங்க மறுபடியும் ஆர்டர் இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் தானே. இது முடிச்சுட்டு மறுபடியும் ஓஎல் டேக் யூஸ் பண்ணணும்ல. அப்பதானே 2 வரும் அப்படின்னு யோசிக்காதுங்க. பிகாஸ் இந்த ஆர்டர் லிஸ்டோட டேக் வந்து நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஓகே. ஆர்டர் லிஸ்ட் டேக் ஒன்ஸ் இங்க கொடுத்தாச்சு. நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்குள்ள ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நெஸ்டடா பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்ஐ கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் தட் மறுபடியும் எல்ஐ கொடுக்கும்போது ஆர்டர் லிஸ்டா தான் வரும். ஏன்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் இங்க எண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதோட ஆர்டர் லிஸ்டோட கண்டினியூஷனா தான் இது வந்து வரும். ஓகே. அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு இல்ல. அதனால ஆயில் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. நோட்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டைப் ஆஃப் லிஸ்ட் இஸ் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் அதோட அவுட்புட் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது நீங்க அதை பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, பட் பார்த்துருப்பீங்க இது மாதிரி லிஸ்ட். சி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா இப்படி இருக்கும். நீங்க வெப்சைட் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு மெயின் ஒரு ஹெட்டிங் இருக்கும் இது மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங்குள்ள அதோட கண்டென்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் அனதர் கண்டென்ட் லைக் வைஸ் இது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்க பார்த்துருக்கிற லிஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு லைனா வந்து இப்போ நம்ம லிஸ்டா கொடுக்கறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒன் ஃபர்ஸ்ட் டே திஸ் கிளாஸ், செகண்ட் டே திஸ் கிளாஸ் லைக் வைஸ் நம்ம ஏதாவது லிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதை 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒன் லைன்
லைனா லிஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்து ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குறோம். ஆனால் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ள ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன இந்த பார்ட் வரணும். இந்த பார்ட்டுக்காக ஒரு டேக் இருக்கு. அப்புறம் இந்த பார்ட் அதாவது இந்த HTML, CSS, PHPன்னு சொல்லிட்டு இந்த பார்ட் இருக்குல்ல, அதுக்காக ஒரு டேக் வேணும். அப்புறம் இந்த கண்டென்ட்டுக்காக இன்னொரு டேக். ஸோ 3 டேக் நம்ம படிக்கிறோம். என்னென்ன டேக்? DL, DT and DD. ஓகே, DL அப்படின்னா இது வந்து என்ன? DL டேக் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். DL ஓட டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டோட ஷார்ட்டா வந்து DL அப்படின்னு தான் டேகோட நேம். ஓகே, ஸோ DL டேக்குள்ள என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அது இது மாதிரி பெரிய ஹெட்டிங்கா வரும். அதுக்கப்புறம் DT டேக் அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் HTML, CSS, PHP இது வந்து ஒவ்வொரு டேர்ம் DT. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் டேர்ம் DT. ஓகே, ஸோ DT கொடுத்துட்டு என்ன கொடுக்குறோமோ அது இது மாதிரி சப் ஹெட்டிங்கா வரும். அப்புறம் DD. D மீன்ஸ் அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட டீட்டெயில்ஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷனோட டெஃபினிஷன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனோட டெஃபினிஷன் நம்ம இங்க கொடுக்குறோம். அதுக்கு DD. ஸோ இந்த 3 டேகும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. DL description list. This tag defines the description list itself and acts as a container for the list item. DT means description term, represents a term or a name within the list. Okay, DD means what? Provide the description or definition of the term. Okay, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைக் இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா DL டேக் ஓப்பன் பண்ணியிருக்கு, ஆனால் எதுவுமே இதுக்குள்ளே எழுதலாம். முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா DL டேகுக்குள்ள நம்ம என்ன எழுத போறோமோ அதுதான் வந்து வரும். ஓகே, இப்போ இங்க வந்து DL டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு கொடுத்திருக்கனாலதான் இந்த ஹெட்டிங் வந்தது. ஆனா இங்க பார்த்தோன்னா DL வந்து எதுவுமே கொடுக்கல, ஹெட்டிங் கொடுக்காததுனால இங்க செப்பரேட் ஹெட்டிங் எல்லாம் வரல. அதுக்கு பதில் நம்ம DL வந்து கண்டிப்பா எது இருக்கோ இல்லையோ, ஹெட்டிங் இருக்கோ இல்லையோ DL டேக் கண்டிப்பா ஓபன் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் DTக்குள்ள நம்ம என்ன கொடுத்தேன்? காஃபி அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டேர்ம். இது மாதிரி HTML வந்தேன்ல, அதே மாதிரி இப்போ காஃபி அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் DDக்குள்ள DD மீன்ஸ் என்ன? டேட்டா definition, right? Not definition, description details. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்படி கொடுக்குறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆக்சுவலி இது கொடுக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி அவுட்புட் வர்றதுக்கு தான் நம்ம யூஸ்வலி இது யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்படியும் சிம்பிள் 1 சென்டென்ஸா இருந்தாலும் வேணாம் நீங்க கொடுக்கலாம். ஓகே, இந்த மெயின் யூஸ் வந்து இது மாதிரி டீட்டெயிலா வந்து ஒரு ஹெட்டிங்குள்ள டீட்டெயில்ஸா கொடுக்கணும் அப்படின்னா தான் வந்து இந்த லிஸ்ட் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க உங்களுக்கு புரியறதுக்காக தான். ஸோ DT கொடுத்தாச்சு. DTனா டேர்ம். அடுத்த DT பாருங்க, மில்க். ஓகே, இது ரெண்டுமே DT. DDக்குள்ள போடுறதா வந்து சப்பா வரும், இதோட சப்பா வரும். ஓகே, பாருங்க DD பிளாக் ஹோட் ட்ரிங்க், இதோட DT, இந்த DTயோட DD தான் வந்து ஒயிட் கோல்ட் ட்ரிங்க். ஓகே, அது க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபைனலி DL டேகும் க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த டேக்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு படிக்கணும். ஓகே, இதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். ஆனால் வந்து நல்லா நீங்கள் உங்கள் சைட்ல இருந்து நீங்கள் நல்லா நோட்ஸ் எடுத்துட்டு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே, நவ் HTML கமெண்ட்ஸ் வந்து நம்ம HTML எப்படி எழுதுறோம்? ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கமெண்ட்ஸ் வந்து எழுதுறது டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஆல்ரெடி நேற்று பைத்தனோட கமெண்ட் எழுதுறது என்ன எப்படிங்கிறத பார்த்துட்டோம், நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே பேஜ்ல இல்லைன்னா வந்துட்டு இந்த HTML கமெண்ட்ஸ் எழுதுற பேஜில் வந்து PHP கமெண்ட் எப்படி இருந்ததும் கூட நோட் பண்ணி வைங்க. இப்போ உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, கமெண்ட்ஸ் வந்து இதுல எப்படி பண்ணுவோம்? HTML எப்படி பண்ணுவோம்னா இதுதான். இது வந்து கொஸ்டின்ல எப்பவுமே கேட்கறது தான். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டுட்டு இது மாதிரி சும்மா 2 ஹைஃபன் போடணும். ஓகே, அப்புறம் என்ன கமெண்ட்ஸ் இருக்குங்கிறது எழுதணும். இங்க கமெண்ட்ஸ் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் அதே மாதிரி இது இப்படி திருப்பி போடணும். ஓகே, இப்படி போட்டுட்டு மறுபடியும் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணா போதும். ஓகே, கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும்போது உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக க்ளோசிங் டேக்லும் இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுப்பாங்க. ஸோ க்ளோசிங்கில் வந்து அது இல்லை.
ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இது வந்து சிங்கிள் லைன். மல்டிபிள் லைன்ஸ்னா என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் லைனும் சேம் தான். இது போட்டுட்டு எல்லா லைனும் எழுதுங்க. க்ளோஸ் பண்றது லாஸ்ட். இந்த பார்ட் வந்து லாஸ்டா பண்ணா போதும். ஓகே, see the multi-line comments ஓட எக்ஸாம்பிள் பாருங்க. So this is a paragraph. Okay, இங்க வந்து கமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் நிறைய ஏதோ எழுதி இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸா வந்து ட்ரீட் ஆயிடும். ஓகே, இமேஜ் பி நல்லா சொல்லிருக்கு. ஆனா இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது பிகாஸ் இட் இஸ் கிவன் இன்சைட் த கமெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து இங்க பாருங்க, இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இமேஜ் இந்த பேராகிராஃப் இது எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஓகே, நவ் மார்க்யூ டேக். மார்க்யூ டேக் தான் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேக். நம்ம வெப்சைட் எல்லாம் டிசைன் பண்ணும்போது நம்ம எப்பவுமே நமக்கு மார்க்யூ டேக் வச்சு ப்ளே பண்ணணும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஏன்னா வந்து ஸ்க்ரோலிங் டேக் நம்ம வெப்சைட்ல பார்ப்போம்ல, ஸ்க்ரோல் பண்ணுவோம்ல, நம்ம பேஜஸ் வந்து ஏதாவது லைக் அப்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இப்படி பார்த்துருப்பீங்க. வெப்சைட்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு போகும். ஓகே, அது வந்து எப்படி பண்ணணும்னா மார்க்யூ டேக் யூஸ் பண்ணி தான் பண்றோம். Okay, so used for scrolling piece of text or image displayed either horizontally across or vertically down your website page depending on the setting. இது வந்து எப்படி வேணாலும் இது இங்கிருந்து இப்படி ஸ்க்ரோல் ஆகி இப்படி போயிட்டே இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். ரைட், இது மாதிரி தான் நம்ம மார்க்யூ டேக் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து ஒரு டைம் வந்து போயிட்டு ஸ்டாப் ஆகணுமா, மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆகணுமாங்கிறதெல்லாம் செட்டிங்ஸ் நம்ம மாற்றலாம். லூப் கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து மறுபடியும் அதே வந்து ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும். ஓகே, இது வந்து இதோட இது என்னன்னா சிண்டாக்ஸ் என்னன்னா மார்க்யூங்கிற டேக் கொடுத்துட்டு என்னென்ன எழுதணுமோ எழுதிட்டு அப்புறம் மார்க்யூ க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கு, லூப், அதுதான் இப்ப சொன்னேன். ரிப்பீட்டடா வந்து சேம் திங் வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டே வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா லூப் கொடுக்கலாம். லூப் வந்து எத்தனை டைம் வேணும்னு நீங்க செட் பண்ணலாம். ஓகே, எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். அப்புறம் டிரெக்ஷன், அதாவது இப்படி போகணுமா, லெஃப்ட்டுக்கு போகணுமா, ரைட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்கலாம். அப்புறம் அதோட விட்த் அண்ட் ஹைட்டு நம்ம அந்த டிஸ்பிளே ஆகிற அந்த டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ விட்த் அண்ட் ஹைட்டு வேணுங்கிறதும் நீங்க பிக்சல் சைஸில் செட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரீ டேக். இது வந்து என்னன்னா இப்போ வந்து நம்ம HTML வந்து நம்ம யூஸ்வலி டைப் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், அப்புறம் பேராகிராஃப் டேகு, பேராகிராஃப் கொடுப்போம்ல, பேராகிராஃப் கொடுத்துட்டோம்னா அது வந்து பேராகிராஃபா கிடைக்கும். ரைட், அப்புறம் எதுவுமே பண்ணாம நம்ம சும்மா டைப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும்போது வித்தியாசமா இருக்கும். அந்த HTML வந்து கரெக்ட் ஃபார்மேட்டா எல்லாம் வந்து நம்ம இப்போ நல்லா டைப் பண்ணியிருப்போம், இது மாதிரி கரெக்டா வந்து டைப் பண்ணியிருப்போம். ஆனா டிஸ்பிளே ஆகும்போது இது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. வேற இந்த அலைன்மெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு தான் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி டைப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ப்ரீ டேக் செட் பண்ணிட்டோம்னா, ப்ரீ மீன்ஸ் ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். ஓகே, பண்ணிட்டோம் அப்படின்னா இது எந்த சேஞ்சஸும் வராம இப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதா? ஓகே, ஸோ ப்ரீ மீன்ஸ் ப்ரீ ஃபார்மேட்டட் டேக். இது வந்து அதுக்குள்ள அந்த டேகுக்குள்ள என்ன எழுதுறோமோ அதில் எந்த சேஞ்சஸுமே வராது. எப்படி டைப் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகே, ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் இன் a pre element is displayed in a fixed width form. fixed width, இந்த width வந்து ஃபிக்ஸடா இருக்கும். and the text preserves both spaces and line breaks. ஓகே, கலர்ஸ் எல்லாம் வராது. கலர்ஸ் நீங்க இதுக்குள்ள என்ன கொடுக்குறோனோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா வந்து நம்ம நம்ம கலர்ஸுக்கு வந்து நம்ம செப்பரேட் டேக் யூஸ் பண்ணணும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும் இல்லை? ஸோ இது என்னன்னா இந்த வித் அண்ட் அந்த டெக்ஸ்டோட அந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து லைன் பிரேக்கு எல்லாமே அப்படியே வந்து ப்ரிசர்வ் ஆகும். ஓகே, ஸோ அந்த டேக் நேம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டைல் டேக். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்தா போதும். ஓகே, இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, டீட்டெயிலாக போக வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சு போனா போதும். இந்த அளவு இதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க இதுல இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டைல் டேக். ஸ்கிரிப்ட் டேக் அண்ட் ஸ்டைல் டேக் வந்து ஸ்கிரிப்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து நம்ம டீட்டெயிலாக ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இந்த டேக் வந்து என்னென்ன டைப்போ பண்ணுவோம், ஸ்கிரிப்டா கொடுப்போங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனா
இப்போ டேக்ஸ் எல்லாம் சொல்லும்போது இது மாதிரி 2 டேக் இருக்குங்கிறது சொல்லிட்டு போறேன். ஓகே. ஸ்கிரிப்ட் டேக் எதுக்குன்னா, இப்போ நம்ம HTML உள்ள வந்து நம்ம அதர் லாங்குவேஜஸ் கொண்டு வரலாம். ஜாவா ஸ்கிரிப்ட், பிவி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம். ரைட். ஸோ அந்த எந்த லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ப்ரௌசர் கிட்ட சொல்ல போறோம். அதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்றேன். ஓகே. அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா HTML அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லைன்ஸ் எல்லாம் கோடிங் எல்லாம் எழுதிடலாம். அது இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள தான் நம்ம எழுதுவோம். அதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகே. So adding client-side script such as JS, that is JavaScript, may include in head or body tag, make page more dynamic and provide faster response. நம்ம எதுக்காக அந்த JavaScript coding இங்க கொண்டு வரோம்? இல்லாம சும்மா HTML டைப் பண்ணும் அப்படி simply HTML tags மட்டும் யூஸ் பண்ணனா உங்களுக்கு ஒரு வெப்சைட் டிசைன் தான் பண்ண முடியும். அது வச்சு வேலிடேஷனோ எந்த இதுமே ரெஸ்பான்ஸ் ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ கலெக்ட் பண்ண அது எதுவுமே முடியாது. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வேணும். ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வேணும். அது ஆட் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் டேக் உள்ள வந்து அந்த கோடிங்ஸ் எழுதிடலாம். ஓகே. இது டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். டோன்ட் வெரி. ஜஸ்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட்னு ஒரு டேக் இருக்கு. ஓகே. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம பார்ப்போம் டீட்டெயிலா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் டேக் அண்ட் ஸ்டைல் ஆட்ரிபியூட். ஸ்டைல் டேக் அண்ட் ஸ்டைல் ஆட்ரிபியூட் அப்படின்னா வந்துட்டு இது வந்து நம்ம CSSல யூஸ் பண்றது. ஓகே. CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இருக்கு. இல்ல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதுல வந்து ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றோம். ஸ்டைல் எலிமெண்ட் யூ ஸ்பெசிஃபை ஹவு HTML எலிமெண்ட் ஷுட் ரெண்டர் இன் ப்ரௌசர். அது வந்து ப்ரௌசர் டிஸ்பிளே ஆகும்போது எப்படி வந்து ஸ்டைல் கொடுக்கணுங்கிற மாதிரி எப்படி வந்து டிஸ்பிளே ஆகணுங்கிறது நம்ம கொடுக்கறது தான் ஸ்டைலுங்கிற டேக்குள்ள கொடுப்போம். ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா H1ங்கிறது ஒரு டேகுக்குள்ள வந்து இந்த ஆட்ரிபியூட் கொடுக்கலாம் ஸ்டைல். இது வந்து H1ல மட்டும் இல்ல பேராகிராஃப் டேக்ல எந்த டேக்ல வேணாலும் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் வந்து கொடுக்கலாம். இது வந்து குளோபல் ஆட்ரிபியூட். அதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டேகுக்கு HREFங்கிறது வந்து இந்த டேகு கூட தான் ஏ டேக் யூஸ் பண்ணோம் இல்ல. ஆனா வந்து ஸ்டைல் டேக் வந்து H1 கூட யூஸ் பண்ணலாம், div டேக் கூட யூஸ் பண்ணலாம், ஸ்பேன் டேக் கூட யூஸ் பண்ணலாம். எந்த டேக் கூட வேணாலும் யூஸ் பண்ண முடியற ஒரு ஆட்ரிபியூட் தான் வந்து ஸ்டைல் டேக். ஓகே. ஸோ அதனால இது குளோபல் ஆட்ரிபியூட்னு சொல்றோம். இது இப்போ பாருங்க இந்த H1 அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கு வந்து அந்த ஹெட்டிங்கோட ஸ்டைல் மட்டும் மாத்துறதுக்காக இது யூஸ் பண்றேன். பாருங்க H1 ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் காலன் yellow. ஸோ இது நீங்க CSS படிக்கும்போது இந்த சிண்டாக்ஸ் உங்களுக்கு இன்னும் தரவாயிரும். காலன்ங்கிறது கொடுத்துட்டு தான் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ வெப் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்தோம். ஸோ இந்த வெப் டெக்னாலஜிங்கிறது அது மட்டும் yellow கலர்ல வரும். அதுக்காக தான் ஸ்டைல் டேக் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டைல் டேக் அண்ட் ஸ்டைல் ஆட்ரிபியூட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேகும் இருக்கு, ஸ்டைல் ஆட்ரிபியூட்டும் இருக்கு. ஓகே. Okay, next topic is HTML block and inline elements. HTML elementக்கு default display values இருக்கும். அதுல காமனா இருக்கிற display values என்னன்னு கேட்டேன்னா block and inline elements தான். Okay, first of all, what is block level elements? Block level element நம்ம கொடுத்துட்டோம்னா, அது மாதிரி ஒரு tag கொடுத்துட்டோம்னா, கண்டிப்பா வந்து அது new அதுக்குள்ள என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து நியூ லைன்ல தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தட் எலமெண்ட் வந்து ப்ரௌசரே வந்து கொடுக்கும். பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னா நியூ லைன்ல வரும், பிளஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து மற்ற லைன்ஸும் ஆயிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ப்ரௌசர் வந்து அலோகேட் பண்ணும். ஓகே. இது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட் ஃபுல் விட்த் வந்து எடுக்கும். இப்போ ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் கொடுத்துட்டு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அப்படின்னா அது வந்து அந்த ஃபுல் விட்த் இந்த சின்ன வேர்டா மேபி திவ்யாங்கிற வேர்டா இருக்கும். ஆனா அந்த ஃபுல் விட்த் வந்து அந்த ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ரோ மொத்தமா அந்த வேர்டு தான் வரும். ஓகே. ஃபுல் விட்த் வந்து அது டேக் அப் செய்யும். ஓகே. ஸோ ஸ்ட்ரெச்சஸ் அவுட் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஸ் ஃபார் ஆஸ் இட் கேன். ஓகே. நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். டூ காமன்லி பிளாக் எலமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டேன்னா பேராகிராஃப் டேக் அண்ட் div எலமெண்ட். இது ரெண்டும் தான் வந்துட்டு காமனா நம்ம யூஸ் பண்ற பிளாக் லெவல் எலமெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் டேக்குள்ள ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் div டேக்குள்ள ஹலோ வேர்ல்டு மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இது இங்க க்ளோஸ் ஆயிருங்க. பாருங்க இது வந்து நியூ லைன்லாம் வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு அடுத்தது மறுபடியும் div டேக் கொடுத்த போது அது ஒரு இன்னும் ஸ்பேஸ் விட்டுட்டு நியூ லைன்ல வந்திருக்கு. ஓகே. நான் வேற எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பிளாக் லெவல் எலமெண்ட் இங்க கொடுத்துருக்கு. அதுவும் மறுபடியும் என்னாச்சு ஃபுல் எடுத்து இங்க பாருங்க இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது முடிச்சுட்டு ஆக்சுவலி இந்த நெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டு அடுத்த லைன்ல இங்க வரவே இல்லை. நம்ம பிரேக் எல்லாம் யூஸ்வலி நம்ம நெக்ஸ்ட் லைன் வரணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும்? பிரேக் டேக் கொடுத்தாதான் நெக்ஸ்ட் லைன் வரும்.
ரைட். ஆனா பிரேக்கே கொடுக்காம வந்து இந்த நெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டு நெக்ஸ்ட் லைன்ல வந்திருக்கு. ஏன்? பிகாஸ் இந்த div எலமெண்ட் வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். பிளாக் லெவல் எலமெண்ட்னா எப்பவுமே நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ அடுத்த இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா டிஸ்ப்ளே ஆகிறதுக்காக தான் நான் மறுபடியும் இதே நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்தேன். ஓகே, இது மேபி உங்களுக்கு புரியலனா. ஓகே, ஸோ இதோட அவுட்புட்டே தான் இங்க கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தேன்னா அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக. இங்க ஹலோ வேர்ல்டு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ நியூ லைன்ல அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹலோ வேர்ல்டுங்கிற div tagல கொடுத்தோம். ஓகே, இது வந்து செகண்ட் ஹலோ வேர்ல்டு. ஓகே, நெக்ஸ்ட் அதுல அந்த ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு மறுபடியும் இந்த div tag க்ளோஸ் பண்ணிட்டு நான் பிரேக் டேக் எதுவுமே யூஸ் பண்ணல. இங்க பாருங்க, இங்க பிரேக் டேக் யூஸ் பண்ணல. பண்ணாம வந்து நான் என்ன பண்ணேன், திஸ் இஸ் அவர் சேனல்னு கொடுத்தேன். ஓகே, திஸ் இஸ் அவர் சேனல்னு கொடுத்தேன். ஆனா அது அடுத்த லைன்ல தான் வந்திருக்கு. ஏன்? பிகாஸ் நம்ம இங்க என்ன படிச்சோம், பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்ன படிச்சோம், இட்ஸ் டேக்ஸ் அப் த ஃபுல் வித் அவைலபிள். அதுக்குள்ள என்ன கொடுக்குறோமோ அது ஃபுல் வித் அதை எடுத்துக்கும். இங்க பாருங்க, இந்த ஹலோ வேர்ல்ட் ஆக்சுவலி இவ்வளவுதான் இருக்கு, கொஞ்சம் தான், இவ்வளவு ஸ்பேஸ் வந்து இன்னும் மிச்சம் இருக்கு. இருந்தா கூட இது சாரி. ஓகே, இந்த div tagக்கு அப்புறம் இந்த ஹலோ வேர்ல்டு வந்து இங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் இங்க இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. இருந்தா கூட திஸ் இஸ் அவர் சேனலுங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இது div tagனால இந்த ஃபுல் விட்த் இது வந்து எடுத்துருச்சு. இங்க பாருங்க, இந்த ஃபுல் விட்த்தே இது அங்க எடுத்துரும். பிகாஸ் திஸ் இஸ் பிளாக் லெவல் எலமெண்ட். நான் வந்து பிரேக் டேக் கொடுத்தாதான் யூஸ்வலி வந்து என்ன நெக்ஸ்ட் லைனுக்கு போகும்ல. ஆனா பிரேக் டேக் கொடுக்க தேவையில்லை. இந்த 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 டேகுக்கு இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்னா ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ஃபுல் விட்த் எடுத்துட்டு வேற என்ன நம்ம டைப் பண்றோமோ அது நெக்ஸ்ட் லைன்ல தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் திஸ் இஸ் அவர் சேனல் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, திஸ் இஸ் அவர் சேனலுங்கிறது வந்து சும்மா எதுக்குள்ளே div tagக்குள்ள எல்லாம் கிடையாது, சிம்பிளி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் போல்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு div tag கொடுத்தேன். அப்ப என்ன ஆகுது, நமக்கு தெரியும் div tag பிளாக் லெவல்னால அது நியூ லைனா வந்துடும். எஸ், நியூ லைனுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு வந்து ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். யூஸ்வலி நம்ம இந்த div tag எப்பவுமே வந்து சிஎஸ்எஸ் கூட தான் யூஸ் பண்ண, மீன் ஸ்டைல் பண்றதுக்கு தான் வந்து div tag யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் வந்து செக்ஷனா பிரிச்சுட்டு ஸ்டைல் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க படிப்பீங்க. அதுக்கு அப்போ வந்து அந்த ஸ்டைல் பண்றதுக்கு தான் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஸ்டைல் ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அது ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் லைட் ப்ளூ அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து நியூ div tag. இந்த div tag இங்க க்ளோஸா இருக்கு, அப்புறம் நியூ div tag கொடுத்தேன். பாருங்க, இது வந்து அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், என்ன நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம் divல கிராக் சிஎஸ்ஐடி வித் திவ்யாங்கிற வேர்டு தான் நம்ம கொடுத்துருக்கு. இந்த கிராக் சிஎஸ்ஐடி திவ்யாங்கிறது பாருங்க நியூ லைனுக்கு வந்திருக்கு. ஏன்? திஸ் இஸ் div tag பிளாக் லெவல் எலமெண்ட், நியூ லைன் வந்துருச்சா, பிளஸ் கலர் பேக்ரவுண்ட் லைட் ப்ளூ கொடுத்ததுனால அது வந்து பிளாக் பேக்ரவுண்ட் கலரும் வந்துருச்சு. ஓகே, ஸோ div tag க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்டில் நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அடுத்தது இங்க என்ன டைப் பண்ணாலும் அது நெக்ஸ்ட் லைன்ல தான் வரும். ஏன்னா இது வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணேன். அதனால பாத்துங்க, பேராகிராஃப் டேக்னா நிறைய லைன் வரும். ஒரு பேராகிராஃபா வந்து காமிக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய ஸ்பேசிங்க விடும். ஓகே, இப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த பேராகிராஃப் டேக் நான் இங்க யூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பி அண்ட் div tag என்ன, பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்னங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இது வந்து படிக்கலாம், மறுபடியும் ரீட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அதோட டெஃபினிஷன் கிளியர் ஆயிடும். A block level element is always starts on a new line and the browsers automatically add some space before and after the element. A block level element always takes up the full width available, stretches out to the left and right as far as it can. Two commonly used block elements are P and div. Now P element என்ன பண்ணுது, paragraph define பண்ணுது. div element defines a division or a section in an HTML element document. அது வந்து நீங்க இன்னும் டீடைலா படிப்பீங்க. div element எதுக்கு யூஸ் பண்றோம்னா group sections of a web page together. இது உங்களுக்கு CSS படிக்கும்போது இன்னும் கிளியர் ஆயிரும். அட்லீஸ்ட் இப்போ block level element என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் other than these two இன்னும் நிறைய பிளாக் லெவல் எலமெண்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா அட்ரஸ்ங்கிற டேகு, ஆர்டிகிள், இதெல்லாமே இந்த லிஸ்ட் ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுல வந்து மெயினா இருக்கிறது H1. சி பாருங்க, H1 H6 எல்லாம் வந்து நம்ம இது கொடுப்போம்ல, ஹெட்டிங் டேக் கொடுப்போம். H1 எங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட் லைன்ல தான் வரும், டிஸ்பிளே ஆகும்.
இன் பிட்வீன் இப்போ நீங்க நிறைய டைப் பண்றீங்க. இன் பிட்வீன் H1 இங்க இங்க நிறைய டைப் பண்ணிட்டு இந்த இந்த லைன்ல எங்கேயாவது நீங்க H1 டேக் கொடுத்துட்டு இப்ப நான் திவ்யா அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த திவ்யாங்கிறது அடுத்த பேஜ்ல தான் வரும். ஏன்னா இந்த H1 to H6 வந்து என்ன பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இன்லைன் எலமெண்ட் என்ன பார்க்கலாம். இன்லைன் எலமெண்ட்னா எங்க வேணாலும் கொடுக்கலாம். இதுவும் வந்து எங்க வேணாலும் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். சி இந்த div tag வந்து இங்க இன் பிட்வீன் தான் இடையில தான் கொடுத்தேன். அது நம்மளோட இஷ்டம். ஆனா எங்க கொடுத்தாலும் அதை எடுக்கும் போது அது வந்து ஃபுல் லைனா வந்து நியூ லைன் வந்துட்டு ஃபுல் விட்டா எடுத்துக்கும். ஓகே, இந்த ஆனா இன்லைன் எலமெண்ட் என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். இப்போ நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க லைக் கிராக் சிஎஸ்ஐடி வித் திவ்யா, கிராக் ஐடி ஓகே வித் திவ்யா அப்படின்னு டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு சரி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னது ஹைப்பர் லிங்க் இது ஆங்கர் டேக் ஹே HREF இல்லைன்னா வேண்டாம், HREF வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், இது கொடுக்கலாம், இமேஜ் டேக் கொடுக்கலாம். IMG இந்த லைன்ல தான் கொடுக்குறேன். ஓகே, சேம் லைன்ல கொடுக்குறேன். இமேஜ் ஓகே, இங்க வந்து நான் என்ன கொடுக்குறேன், இமேஜ் IMG தென் நம்ம என்ன சிண்டாக்ஸ் நம்ம படிச்சோம்ல, இமேஜ் SRC என்ன இமேஜோ அதோட டாட் JPG என்ன ஃபார்மேட்டோ அது கொடுத்துட்டு நம்ம இமேஜ் இது இங்க கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, இது வந்து IMG டேக் வந்து ஒரு இன்லைன் டேக். இப்போ கிராக் ஐடி வித் திவ்யா அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு IMG இது கொடுத்துட்டோம்னா இந்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட் லைன்ல எல்லாம் வராது. நம்ம எங்க கொடுக்குமோ அங்கதான் அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அது என்ன JPG இப்போ நான் நம்மளோட லோகோ, நம்மளோட சேனல் லோகோ தான் கொடுத்துருக்கேன்னா இந்த லோகோ வந்து இதோட ரைட் சைடு இங்கே தான் வரும், இந்த நெக்ஸ்ட் லைனுக்கு போகாது. ஸோ நம்ம என்ன இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் டேக் வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட். இப்போ நான் இப்படி டைப் பண்ணி இங்கே டைப் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் டைப் பண்ணி இங்கே எல்லாம் டைப் பண்ணிட்டேன். டைம் சேவ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நான் எழுதாமல் இருக்கிறேன், ஜஸ்ட் லைன் கொடுக்குறேன். ஓகே, இங்கே வந்து நான் நிறைய ஏதாவது டைப் பண்ணியிருக்கேன். இதே லைனில் வந்து இங்கே ஒரு பிரேக் கொடுத்துருக்கேன், பிரேக். அதுக்கப்புறம் மறுபடியும் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இந்த பிரேக் லைன் இந்த பிரேக்குங்கிற டேக் கொடுக்குறோமோ அது வந்து அங்கிருந்தே அது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த லைன்லேயே வந்தது நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, an inline element does not start on a new line. An inline element only takes up as much as width is necessary. This is a span. Okay, span element இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்லைன் எலிமெண்டோட ஒரு மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்பேன் எலிமெண்ட். அது ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொல்றேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பேன் எலிமெண்ட். A span element is which is used to color a part of the text. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, P paragraph tag, அதுக்கப்புறம் H4 my son. இது வந்து பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஹெட்டிங் H1 the span element. அப்புறம் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கு. அந்த சைஸ் வந்து இது வந்து H1 அதனால பெருசா வந்திருக்கு, H4 கொடுத்ததுனால சின்ன ஒரு ஹெட்டிங்கா வந்திருக்கு. மை சன் ஹேஸ், தென் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்பேன் வந்து எலமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டைல் வந்து நம்ம CSSல படிப்போம்னு சொன்னல, ஸ்டைல் வந்து அதாவது கலரும் அதோட ஃபோண்டோட வெயிட் போல்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த ஃபோண்ட் வந்து கொஞ்சம் போல்டா தெரியற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளூ என்ன வேர்டு கொடுத்துருக்கேன், ப்ளூ. ஓகே, ஸோ இது என்ன, இந்த ப்ளூங்கிறது வந்து ஸ்பேனுக்குள்ள கொடுத்துருக்கேன், ஸ்பேன். அதுக்கப்புறம் ஸ்பேன் முடிச்சாச்சு. தட் மீன்ஸ் இந்த மை சன் ஹாஸ் ப்ளூ ஐஸ்ங்கிறது அந்த ப்ளூங்கிற வேர்டு மட்டும் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, அப்புறம் போல்டா இருக்கு. ஏன், பிகாஸ் வந்து ஸ்பேன் டாக்குள்ள கொடுத்தனாலே. ஆனா இது வந்து வேற எங்கேயும் வந்து சேஞ்ச் ஆகல, பிளஸ் இது வந்து இன்னொரு லைனுக்கு போகல. ரைட், இங்க கட் ஆகி வந்து புது லைன் எல்லாம் வரல. தட் மீன்ஸ் திஸ் இஸ் ஏ இன்லைன் எலமெண்ட். இன்லைன் எலமெண்ட்னா நம்ம எங்க அது கொடுக்குறோமோ அங்க அது ஒர்க் ஆகும். ஓகே, ஃபுல் விடுத்த எடுத்துக்குங்கிறது இல்ல, ஃபுல் விடுத்த எடுக்காது, பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் வந்து என்ன கொடுக்குறோமோ அது சேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஆனா திவ் எலமெண்ட் இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்னா ஹோல் டே வந்து எடுத்துக்கோங்க. இதே ஸ்டைல் வந்து நீங்க திவ்வுக்குள்ளதான் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த ப்ளூங்கிறது நெக்ஸ்ட் லைன்ல வந்துட்டு அந்த லைன்ல அப்புறம் வேற எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஓகே,
இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் இன்லைன் எலிமெண்ட் அண்ட் div எலிமெண்ட். ஓகே, ஸோ இதில் இப்போ இது படிக்கும்போது நீங்கள் ஸ்பேன் என்னங்கிறது கூட படிச்சுக்கோங்க. ஸ்பேன் எலிமெண்ட் விச் இஸ் யூஸ் டு கலர் ஏ பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். இட் இஸ் an inline container used to mark up a part of a text. Okay, it is used easily styled by CSS or with JavaScript. ஓகே, இது வந்து div எலிமெண்ட் மாதிரியே தான் இருக்கு. div எலிமெண்ட்டும் நம்ம நான் சொன்னேன்ல, இதே வந்து நம்ம div எலிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஆனா என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? டிஃப்ரென்ஸ் என்ன? div எலிமெண்ட்னா இது வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட். அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து ஃபுல்லா வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். இந்த ப்ளூங்கிறது அடுத்த லைன்ல வந்து டிஸ்பிளே ஆகி இந்த ஸ்டைல் வந்துடும். ஆனா இது வந்து ஸ்பேனுங்கிறது இன்லைன் எலிமெண்ட்னால அது வந்து அடுத்த லைனுக்கு எல்லாம் போகாது, ஃபுல் விட்த்தில் எடுத்துக்காது, சேம் இதா இருக்கும், சேம் லைன்லேயே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்பேன் வந்து இன்லைன் எலிமெண்ட். ஓகே, ஸோ ஸ்பேன் எலிமெண்ட் கூடாம ஸ்பேன் எலிமெண்ட் பிரேக் இது ரெண்டும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இன்லைன் எலிமெண்ட்டுக்கு. அது கூடாம வேற என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஏ டேக். ஏங்கிறது என்ன? திஸ் ஒன் ஆங்கர் டேக். தென் பிஆர் பிரேக், இட்டாலிக் பண்றது. இங்க நம்ம டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு மட்டும் இட்டாலிக் பண்றோம்னா அந்த வேர்டு மட்டும் தான் வந்து இட்டாலிசைஸ் ஆகும், இல்ல வேற ஃபுல்லா வந்து ஆகாது, இல்ல. ஸோ அதனால இது இன்லைன் எலிமெண்ட் தான். இது எல்லாமே இதோட எக்ஸாம்பிள். இமேஜ் நம்ம ஆல்ரெடி சொன்ன இமேஜ் எலிமெண்ட். ஓகே, அப்புறம் டிஎஃப்என். தென் டிஎஃப்என்னும் வந்து சொல்லியிருக்கேன்ல, டிஎஃப்என் வந்து ஐ மாதிரியேதான், இட்டாலிக் மாதிரியேதான். ஓகே, ஸோ இஎம், இது பிக் டேக், இதெல்லாமே இது மாதிரி இருக்கிறதெல்லாம் போல்டு பண்ணுறது, இது எல்லாமே இன்லைன் எலிமெண்ட். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. மெயினாக நம்ம எல்லாருமே காமனாக நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேன். ஓகே, ஸோ ஓகே, நேற்று வந்து கொஞ்சம் பேர் நான் சைட் எலிமெண்ட்டை பற்றி நான் சொல்லும்போது கொஞ்சம் நிறைய பேர் கேட்டாங்க, இந்த சைட் எலிமெண்ட் எப்படி டிஸ்பிளே ஆகுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். சைட்டு வந்து நம்ம சொன்னோம், புக் எல்லாம் வந்து வெப்சைட்டில் புக்கோட பிக்சர் வித் அதோட புக் டைட்டில் கொடுக்கும்போது அந்த டைட்டில் வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக வந்து தெரியறதுக்காக தான் வந்து அந்த சைட் டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. பாருங்க, நான் புக் பிக்சர் நான் நீங்கள் கொடுக்கல, ஏன்னா அது வந்து மேபி காப்பிரைட் இஷ்யூஸ் வரலாம், அதனால வந்து நான் கொடுக்கல. இது புக் டைட்டில் வந்து த ஸ்க்ரீம்ங்கிறது டைட்டில். இது வந்து ஆதர் எட்வர்ட் மச், பெயிண்டட் இன் 1893. ஓகே, அது வந்து சைட் டேக் குள்ள கொடுத்துருக்கிறனால பாருங்க, த ஸ்க்ரீம்ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களுக்கு புரியுதா? தெரியுது இல்ல டிஃப்ரெண்டா? ஓகே, அது ஏன்னா இது வந்து சைட் டேக் கொடுத்தனா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நவ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆனால் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியாக வந்து படிச்சுட்டு போகிற ஒரு டாபிக் HTML ஃபார்ம்ஸ். இது உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இமெயில் கிரியேட் பண்ணுறோன்னா வந்து ஒரு இமெயில், ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லை. ஒரு இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டு எல்லாம் வரும். அப்புறம் மேபி ஆப்ஷன்ஸ் லைக் இது மாதிரி ரேடியோ பட்டன்ஸ் வரும், லிஸ்ட் வரும். நம்ம லிஸ்ட்ல நமக்கு ஏதாவது சூஸ் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம HTML ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம சர்வர் கிட்ட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இல்லைன்னா வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், கிளிக் சப்மிட். அந்த சப்மிட் பட்டன் எல்லாம் எப்படி வரும்? இந்த HTML ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி தான். ஓகே, யூசர் நேம்ங்கிறது யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வருது இல்லை, எப்படி? யூசிங் HTML ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சதே தான், இருந்தாலும் ஒன்று ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக தான் சொல்றேன். ஸோ ஃபார்முங்கிறது தான் வந்து அதோட டேக், HTML ஃபார்ம். அதுக்குள்ள வந்து ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் கொடுப்போம். ஃபைனலி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்குள்ள மெயினாக இருக்கிற டேக்ஸ் வந்து ஃபார்ம் டேக் தான், வந்து கண்டெய்னர் டேக், மெயின் டேக் இதுதான். ஓகே, ஸோ இன்புட், அதுக்குள்ள இன்புட் டேக் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் ஏரியாங்கிற ஒரு டேக் இருக்கு, லேபல், ஃபீல்ட் செட், அப்புறம் லெஜெண்ட். இன்புட் டேக் எதுக்கு? இன்புட் கண்ட்ரோல்ஸ் லைக் டெக்ஸ்ட் ஏரியா வேணுமா, டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுமா, எந்த மாதிரி வேணும், பாஸ்வேர்டு நீங்க என்டர் பண்ண போறீங்களா, அது மாதிரி இன்புட் டைப்பு வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு இன்புட் டேக் யூஸ் பண்றோம். இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். டெக்ஸ்ட் ஏரியா எதுக்கு அப்படின்னா, மல்டி லைன் ஏதாவது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். லைக் அட்ரஸ் கொடுக்குறோம்னா நிறைய லைன் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட் பாக்ஸ் பத்தாது, அதுக்கு தான் நம்ம டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுவோம். லேபிள் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்புட் எலிமெண்ட் இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் முன்னாடி வந்து இது இங்க என்ன என்டர் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் இல்லை, லைக் நேம்,
ஓகே, அது வந்து லேபிள் யூஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம். அப்புறம் ஃபீல்ட் செட் எதுக்குன்னா அந்த ஃபார்மில் இருக்கிற ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்றதுக்காக நம்ம ஃபீல்ட் செட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் லெஜெண்ட் அப்படின்னா வந்து அந்த ஃபீல்ட் செட்டுக்கு வந்து ஒரு கேப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த லெஜெண்டுங்கிற டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செலக்ட் டேக் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்காக. இது வந்து டீட்டெயிலாக படிப்போம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக செலக்ட் டேக் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஆப்ஷனுங்கிறது வந்து மெயினாக இருக்குது. நம்ம செலக்ட் டேக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுறது தான் ஆப்ஷனுங்கிறது. அது வந்து அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டோட ஆப்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். பட்டன் உங்களுக்கு தெரியும், ஓகே, கேன்சல், சப்மிட், அது மாதிரி எல்லாம் நம்ம பட்டன் கொடுக்குறோம்ல, கிளிக்கபிள் பட்டன், அது டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டேட்டா லிஸ்ட் வந்து ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும், அதுலேருந்து ஒன்று வந்து சூஸ் பண்ணுங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் வந்து இந்த டேட்டா லிஸ்ட் கொடுக்குறோம். அதுவும் நான் வந்து காமிக்கிறேன், எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அப்புறம் வந்து ஏதாவது கால்குலேஷன் ரிசல்ட் எல்லாம் டிஃபைன் பண்றோம்னா அவுட்புட் டேக் யூஸ் பண்றோம். ஓகே, நவ் மூவிங் டு த இன்புட். இந்த இன்புட் டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த ஃபார்முல வந்து மெயினாக இருக்கிறதா வந்துட்டு இன்புட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஓகே, இன்புட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கணும். அது என்ன ஆட்ரிபியூட் நம்ம கொடுப்போம், என்ன இன்புட் கொடுக்க போறேன், லைக் டெக்ஸ்ட் பாக்ஸா, ரேடியோ பட்டனா, இல்லைன்னா லைக் என்ன சொல்றது, பாஸ்வேர்டா, ஆப்ஷன்ஸ், செக் பாக்ஸா, என்ன டைப் நம்ம கொடுக்க போறோங்கிறது டிஃபைன் பண்றதுக்காக தான் டைப்புங்கிறத ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆட்ரிபியூட் இருக்கணும். ஸோ என்னென்ன டைப் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம். டெக்ஸ்ட்னா என்ன, டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். ஒரு சிங்கிள் லைன் வந்து இங்க வந்து நம்ம நேம் இல்லைன்னா யூசர் நேம் வந்து நமக்கு கொடுக்கலாம். அது மாதிரி ரேடியோ பட்டனுக்காக இன்புட் டைப் ரேடியோ. ஓகே, டிஸ்பிளே ரேடியோ பட்டன். நவ் செக் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம டிக் பண்ணுவோம்ல, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம வெப்சைட்ல வந்து ஒவ்வொன்றா கொடுக்கும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இருக்குங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் மோர் தேன் ஒன் நம்ம டிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி வர்றதுக்கு செக் பாக்ஸ், அது வரணும் அப்படின்னா இன்புட் டைப்பிக்கல் செக் பாக்ஸ். இன்புட் டைப்பிக்கல் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி ஒரு பட்டன் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே, அது கிளிக் பண்ணிட்டோம்னா அடுத்த பேஜுக்கு போகும். நம்ம அடுத்த கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு ஹெச்ஆர்எஃப் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிற மாதிரி. பட்டன்ங்கிற இன்புட் டைப் கொடுத்துட்டோம்னா அது ஒரு கிளிக்கபிள் பட்டனாக இருக்கும். ஓகே, அது நம்ம பார்க்கலாம். இது வந்து இப்படிதான் நம்ம கொடுப்போம். இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன், செக் பாக்ஸ், கலர், அது மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுப்போம். ஓகே, நவ் இது வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஃபார்முங்கிற ஒரு கீவேர்ட், இது வந்து கண்டெய்னர் டேக், இதுதான் வந்துட்டு ரூட். ஸ்டார்டிங் ஃபார்ம் இருக்கணும் கண்டிப்பா. அப்புறம் அது எந்த பேஜுக்கு போகும், இது வந்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். எந்த பேஜுக்கு போகிறோம் பார்க்கறதுக்கு தான் ஆக்ஷன் டேக். இது நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். இது ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, லேபிள், இது ஒரு லேபிள் வந்து ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற ஒரு இது கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு. அப்புறம் அதனால இன்புட் டைப் டெக்ஸ்ட் கொடுத்தனால உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தது ஒரு பாஸ்வேர்டுங்கிற டைப் கொடுத்துருக்கேன். அப்போ மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த டெக்ஸ்ட் பாஸ்வேர்டுக்காக, இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே இப்போ நான் திவ்யா அப்படின்னு டைப் பண்ணேன்னா இங்கே திவ்யான்னு டிஸ்பிளே ஆகும். ஆனால் மறுபடியும் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நான் என்ன டைப் பண்ணுறேன்னா அது வந்து இது மாதிரி இப்படிதான் ஸ்ட்ரிக்காக தான் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது வந்து நம்ம பாஸ்வேர்டு எல்லாம் யூஸர்கிட்ட கலெக்ட் பண்ணும்போது தான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டைப் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சப்மிட் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ரீசெட் எதுக்கு அப்படின்னா இன்புட் டைப் ரீசெட், அது வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகி மறுபடியும் இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த பேஜ் வர்றதுக்காக, இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ரீசெட் டேக் கொடுக்குறோம். ரீசெட் டேக் கிடையாது, டைப்போட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் ரேடியோ பட்டன். இதுல இருந்து ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். பாருங்க, HTML, CSS, JavaScript ஏதாவது ஒன்று தான் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்க முடியும். அது பண்ணணும்னா என்ன கொடுக்கணும், இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். அதுக்குள்ள என்ன வேல்யூ, இங்க என்ன டிஸ்பிளே ஆகணும் அந்த ரேடியோ பட்டன்ல, HTMLங்கிறது டிஸ்பிளே ஆகணும். சாரி HTML டிஸ்பிளே ஆகிறதுக்காக இல்லை, இந்த வேல்யூன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி அந்த இதில் வந்து ஸ்டோர் ஆகுது. டிஸ்பிளே ஆகுறது இந்த HTML தான்.
ஓகே, இந்த HTML டைப் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் வந்து டிஸ்பிளே ஆக போகிறது. ஓகே, இது வந்து இந்த வேல்யூ இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்னா, இதுக்கப்புறம் இது ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணா மட்டும் பத்தாது இல்லை, இது சப்மிட் கொடுக்கும்போது சம் ஆக்ஷன் ஹாஸ் டு பி டன். நம்ம அதுக்கு நம்ம கோடிங் எழுதுறோம் இல்லை, அந்த கோடிங் எழுதும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கோடிங் எழுதும்போது இந்த ஃபீல்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், நேம் வேல்யூங்கிறதெல்லாம். ஓகே, அதை பத்தி நீங்க இப்ப போதர் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போக மாட்டோம், ப்ரோக்ராமில் எழுத போறது இல்லைல்ல. ஸோ இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, நேம் அண்ட் வேல்யூ. ஓகே, அந்த டேகை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன டெக்ஸ்ட் வந்து டைப் பண்றோமா அந்த டெக்ஸ்ட் தான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்க வந்து இது எல்லாமே கொடுக்கலன்னா கூட இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த HTML நீங்க டைப் பண்ணாலும் என்ன ஆகும், உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகும். ஆனா இது நேமும் வேல்யூ எல்லாம் கொடுக்கலனா அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு இதோட நேம் எல்லாம் இல்லாம எப்படி அதை கால் பண்றது? ஓகே, நம்ம கோடிங் எழுதும்போது நேம் டாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோடிங் எழுதுவோம், அந்த பர்பஸ்க்காக தான் நேம் வேல்யூ எல்லாம் கொடுக்குறோம். ஓகே, ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா டைப்பிக்கல் ரேடியோ இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் HTML டெக்ஸ்ட் இங்க வரும். ஓகே, அப்புறம் பிரேக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நேம் அண்ட் வேல்யூ இந்த வேல்யூ கொடுக்கறது இங்க டிஸ்பிளே ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தோன்னா அடுத்த இன்னொரு இன்புட் டைப் இன்னொரு ரேடியோ பட்டன் கொடுத்துருக்கேன், இன்புட் டைப்பில் ரேடியோ, அதோட வேல்யூ என்ன, அது வேல்யூ CSSன்னு இருக்கு. அப்புறம் அதுக்கு இதுதான் டிஸ்பிளே ஆக போகுது CSS. ஓகே, அப்புறம் லாஸ்ட் வந்து சப்மிட்டுங்கிற ஒரு பட்டன், சப்மிட் பட்டன் வேணும், அதோட டைப் என்ன சப்மிட், டைப்போட ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து சப்மிட் கொடுத்தாதான் இது வந்து அடுத்த பேஜுக்கு போகும். இல்லை சும்மா வந்து இங்க பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது கரெக்டா எடுத்துக்காது. ஓகே, இங்க என்ன கொடுக்குறோம்னா இப்ப சப்மிட் கொடுத்தாதான் நெக்ஸ்ட் அது வந்து கரெக்ட் வேல்யூ வந்து போய் டேட்டாபேஸ்ல போய் சேவ் ஆகும். ஓகே, நவ் ரேடியோ குரூப் மஸ்ட் ஷேர் த சேம் நேம். இந்த ரேடியோ குரூப் இருக்குல்ல, இது வந்து எல்லாமே சேம் நேமா இருக்கணும். ஓகே, அப்பதான் வந்து நம்ம பிகாஸ் இது மூணுல ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும்ல. See, radio group must share the same name to be treated as a group. The value attribute defines a unique value associated with each radio button. Okay, so இது இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ வந்து நம்ம யூனிக்கா டிஃப்ரெண்ட் கொடுக்குறோம். இதுக்கு வந்து இந்த இது வேல்யூ வந்து டிஃப்ரெண்டா கொடுக்குறோம். ஆனா வந்து இந்த நேம் வந்து இது மூணு தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கு, மூணுக்குமே வந்து நேம் வந்து சேமா இருக்கணும். அப்பதான் வந்து ஏதாவது ஒன்று கிளிக் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் இது வந்து வேல்யூ இஸ் நாட் ஷோன் டு த யூசர். நான் சொன்னேன்ல இந்த வேல்யூ வந்து அந்த உள்ள இன்சைட் ப்ராசஸ்க்காக தான் இந்த யூஸ் பண்றோம், அது போய் யூசருக்கு எல்லாம் தெரியாது. ஓகே, அது என்ன சர்வருக்கு சப்மிட் பண்ணும்போது சர்வருக்கு போயிடும் இதோட வேல்யூ வந்து HTML தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங்காக, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசஸ் ஃபங்க்ஷனுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், அட்ரஸ் மல்டி லைன் டெக்ஸ்ட்டுக்காக அட்ரஸ் எல்லாம் கொடுக்கும்போது தான் இந்த டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்றோம். டு கலெக்ட் யூசர் இன்புட்ஸ் லைக் கமெண்ட்ஸ் ஆர் ரிவ்யூஸ், அட்ரஸ், இது இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். இதுல வந்து கேன் ஹோல்ட் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். அப்புறம் சைஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் ஏரியா இஸ் ஸ்பெசிஃபைட் பை காலம்ஸ் அண்ட் ரோஸ். இப்போ வந்து அன்லிமிட்டட் டெக்ஸ்ட் பண்ணலாம். இப்போ வேணா நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும், எனக்கு இந்த அளவுக்கு சைஸ் டெக்ஸ்ட் ஏரியா வேணும், இவ்வளோ காலம்ஸும் இவ்வளோ ரோஸ் இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் ஏரியா வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த லெவலுக்கெல்லாம் போக வேண்டாம். த நேம் அட்ரிபியூட் இஸ் நீடட் டு ரெஃபரன்ஸ் அ ஃபார்ம் டேட்டா ஆஃப்டர் த ஃபார்ம் இஸ் சப்மிட்டட். அது நமக்கு தெரியும், நேம் இந்த நேம் வச்சுட்டு தான் நம்ம ஃபர்தர் ப்ராசஸுக்காக ஃபர்தர் நம்ம வேலிடேஷனுக்கு எல்லாம் இந்த நேம் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த ரேடியோ பட்டன் நேம் என்ன இருந்தாலும் ஓகே, எந்த இன்புட் டைப்பா இருந்தாலும் நேம் வந்து மஸ்ட் கிடையாது, நேம் கொடுத்தாதான் நம்ம ஃபியூச்சர் பர்பஸுக்காக பண்ண முடியும். ஓகே, சப்மிட் பண்ணிட்டு அந்த வேல்யூ எல்லாம் எடுக்கணும், அந்த ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நேம் இருக்கணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துருக்கேன், அதோட நேம் வந்து ஐடி வந்து W3 ரிவ்யூன்னு கொடுத்துருக்கேன், நேம் ரோஸ் 4, அதனால இவ்வளோ பெரிய ரோ வந்திருக்கு. கால்ஸ் 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சம்திங் ஐ டைப் ஹியர். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஏரியா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஸோ திஸ் திங் இஸ் இங்க ஒரு பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, இப்போ இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கலி இது இப்படி வந்திருக்கு, டிஸ்பிளே இருக்கு. இது வந்து இதெல்லாம் நமக்கு வேற ஏதாவது டைப் பண்ணணும்னா அது இங்க கிளிக் பண்ணிட்டு அதை டிலீட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரிவ்யூ வந்து அங்க கொடுக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து செலக்ட் டேக். செலக்ட் டேக் வந்து இந்த மாதிரி பர்பஸுக்காக இங்க பாருங்க சூஸ் ஏ கார் அப்படின்னு கொடுக்கும்போது காரோட ஃபுல் லிஸ்ட் வரும். அதுல இருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணும். ஒன்லி ஒன் வி கேன் சூஸ். இதுக்கு தான் வந்து நம்ம இந்த செலக்ட் டேக் யூஸ் பண்றோம். செலக்ட் எலமெண்ட் இஸ் யூஸ் டு கிரியேட் ஏ டிராப் டவுன் லிஸ்ட். இது வந்து கேட்பாங்க. யூஸ் டு கிரியேட் ஏ டிராப் டவுன் லிஸ்ட்டுக்கு என்ன டேக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. செலக்ட் டேகா, ஆப்ஷன் ஏரியாவா, செலக்ட் ஏரியாவா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். Okay, so select element is often used in a form to collect user input. The name attribute is needed to reference. அது எல்லாத்துக்குமே நேம் வேணும். ஏன்னா சப்மிட் பண்ணும்போது நேம் இருந்தாதான் வந்து நம்ம அதை ரெஃபர் பண்ண முடியும். ஓகே, the ID attribute is needed to associate the drop down list with a label. இப்போ பார்த்தேன்னா லேபிள் ஃபார் கார்ஸ் சூஸ் ஏ கார். இங்க பாருங்க சூஸ் ஏ காருங்கிற ஒரு லேபிள் இங்க கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து என்ன லிஸ்ட் பண்ண போகிறோம், ட்ராப் டவுன் லிஸ்ட். ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணும் அப்படின்னா செலக்ட் டேக் வேணும். செலக்ட் டேக் கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு நேமு அண்ட் ஐடி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் இங்கே வருது இல்லை, வால்வோ, சாப், ஒபேல், ஓடி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குல்ல, அது வரணும்னா இன்னொரு டேக் யூஸ் பண்ணணும். ஓகே, செலக்ட் டேக்குள்ள ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஆப்ஷன்ல வேல்யூ வந்து இது வந்து யூசருக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக கிடையாது, அது இன்டர்னல் ப்ராசஸிங் பர்பஸுக்காக நம்ம அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணி யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட பண்ணி வேலிடேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த வேல்யூ கொடுக்குறோம். ஓகே, இது வந்து யூசருக்கு டிஸ்பிளே ஆகிறதுக்காக இல்லை, யூசருக்கு டிஸ்பிளே ஆகிறது வால்வோங்கிறது தான். ஓகே, ஸோ அது அப்புறம் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஆப்ஷன் வந்து அடுத்த டேக் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். ஸோ என்ன 4 வேல்யூ இருக்கு, 4க்குமே 4 ஆப்ஷன் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அது முடிச்சோன்னா நம்மளோட ட்ராப் டவுன் லிஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ செலக்ட் டேக் இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்படிதான் பண்ணணும். ஸோ இதுவெல்லாம் வந்து நீங்க எழுதணும். ஓகே, எழுதுனாதான் உங்களுக்கு அது கிளியர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்டா லிஸ்ட் டேக். டேட்டா லிஸ்ட் டேக் அப்படின்னா இப்போ வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. லிஸ்டோட ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஆரோ இங்க இருக்கும். ஐதர் நீங்க கிளிக் பண்ணிட்டு இதுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சஃபாரி அப்படின்னு டைப் பண்ண போறோம். சூஸ் யுவர் ப்ரௌசர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சஃபாரின்னு டைப் சூஸ் பண்ண போறேன். ஸோ எஸ் கொடுத்த உடனே அது வந்து டிஸ்பிளே ஆகும், சஃபாரி அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இல்ல வந்து நீங்க கொடுக்க போற வேல்யூ வந்து இந்த லிஸ்டில் இல்லைன்னா நீங்க ஆடு கூட பண்ணலாம். ஓகே, ஆனா இந்த முன்னாடி படிச்ச இந்த செலக்ட் டேக் யூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ற ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூல இருந்து ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண முடியும். இந்த வால்வோ, சாப், ஒபேல், ஓடி இந்த 4 ஏதாவது தான் சூஸ் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு புதுசா என்ட்ரு பண்ண முடியாது. அப்புறம் வந்து கிளிக் பண்ணும்போதே ஃபுல்லாவே வந்துடும். இங்க வந்து நம்ம என்ன செலக்ட் பண்றோம், என்ன லெட்டர் செலக்ட் பண்றோம் அந்த மட்டும்தான், அந்த பர்டிகுலர் அந்த அது வந்து சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து புதுசா கூட ஆட் பண்ணலாம். இங்க பாருங்க, டேட்டா லிஸ்ட் அண்ட் செலக்ட் டேக் ஜெனரலி ஆர் யூஸ் ஃபார் சூசிங் அன் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் லிஸ்ட். ஓகே, லிஸ்ட்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் இஸ் தட் இந்த டேட்டா லிஸ்ட் டேக் த யூசர் கேன் என்டர் தேர் இன்புட். சி, இது யூஸ் பண்ணி user can enter their input and add that as an option with the help of input element. Okay, so நமக்கு ஆல்ரெடி இருக்கிற லிஸ்டில் நம்மளோட வேல்யூ இல்லைன்னா நமக்கா ஒன்று என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, so whereas the select tag does not provide this feature. யூஸ் செலக்ட் டேக். எப்போ நம்ம செலக்ட் டேக் யூஸ் பண்றோம், when you want to restrict users to fixed option. அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, இதுல ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம ஒரு ஃபீட்பேக் கேட்குறோம்னா எக்ஸலண்ட், குட், வெரி குட் 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குன்னா இதில் ஏதாவது நமக்கு பேடுன்னு தான் கொடுக்கணும்னு இருக்கு. ஆனால் ஸ்டில் இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குன்னு ஏதாவது ஒன்று தானே சூஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் வந்து அது தான் செலக்ட் டேக் அப்படின்னா. இப்போ டேட்டா லிஸ்ட்னா நமக்கு அதில் நம்மளோட லிஸ்ட்டில் இல்லைன்னா நம்ம வந்து புதுசாக கூட ஆட் பண்ணலாம். டேட்டா லிஸ்ட் வென் யூ வாண்ட் டு சஜஸ்ட் ஆப்ஷன் பட் அலோ கஸ்டம் இன்புட். அவங்க சஜஷன் கொடுப்பாங்க இது என்டர் பண்ற மாதிரி, பட் கஸ்டம் இன்புட் கூட கொடுக்கலாம். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, நான் இந்த டேட்டா லிஸ்ட் டேகோட கோடிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, கோடிங் காமிக்கிறேன். இப்போ பார்த்தேன்னா இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இது வந்து டேட்டா லிஸ்ட்ங்கிற ஒரு டேக் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்புட் டேக் கொடுக்கணும். ஓகே, ஆனா இந்த செலக்ட் டேக்கு அப்படி கிடையாது. இங்க பாருங்க, செலக்ட் டேக்கு நம்ம இன்புட் டேக் எல்லாம் கொடுக்கல. செலக்ட்
அதுக்கப்புறம் நேம் அண்ட் ஐடி கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல வேல்யூ கொடுத்தோம். ஆனா இது ரெண்டும் கம்பேர் பண்ணி படிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஆனா இதுல பார்த்தோன்னா இன்புட் டேக் கொடுக்கணும். இன்புட்ல லிஸ்ட் ஈக்குவல் டு ப்ரௌசர்ஸ், இங்க டேட்டா லிஸ்ட்டுக்கு ஒரு ஐடி வந்து இருக்கு. அந்த ஐடியில என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ வந்து என்ன பண்றீங்க, இந்த டேட்டா லிஸ்ட்ல இருக்கிற ஐடி வேல்யூ, ஐடிக்கு வந்து ப்ரௌசர்ஸ் கொடுத்துருக்கேன்னா அதே தான் வந்து இந்த லிஸ்டோட இன்புட் லிஸ்ட் ஈக்குவல் டு ப்ரௌஸ். இன்புட்டோட ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு லிஸ்ட்னு சொல்லிட்டு, ஏன்னா லிஸ்ட் வரதுக்கு. ஓகே, இப்போ முன்னாடி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு இல்லை, அது மாதிரி லிஸ்ட் வரணும்னா லிஸ்ட்டுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோம்னா ப்ரௌசர்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதே நேம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஐடிக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ த லிஸ்ட் ப்ரௌசர்ஸ் கனெக்ட் த இன்புட் எலமெண்ட் டு த டேட்டா லிஸ்ட், ஓகே, with the matching ID browsers. ஓகே, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இது ஒன்று ஓவராலா தெரிஞ்சா போதும். உங்க எக்ஸாமுக்கு அவ்வளோ போதும், நீங்க ரொம்ப டீப்பா போறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க டேட்டா லிஸ்ட்னா என்ன இதுதான் ஃபங்க்ஷன், இது கொடுக்கணும், இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா இன்புட்னு சொல்லிட்டு டேக் இருக்கு, அதுல லிஸ்ட் கொடுத்துட்டு இங்க என்ன இது கொடுக்குறோமோ அந்த வேல்யூவை வந்து ஐடிக்கு கொடுக்கணும். அவ்வளோ தெரிஞ்சா போதும், இன்டெப்தா போக வேண்டாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து மறுபடியும் நம்ம இந்த என்னென்ன வேல்யூஸ் இங்கே ஆல்ரெடி டிஸ்பிளே ஆக போகிறது, எட்ஜு, ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம், ஒப்பேரா, சஃபாரி, இந்த லிஸ்ட் ஆல்ரெடி அங்கே இருக்கு. அது வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக வந்து ஆப்ஷனுங்கிறது நம்ம கொடுக்கணும். ஓகே, முன்னாடி இங்கேயும் ஆப்ஷன் கொடுத்தோம்ல, இங்கே ஆப்ஷன் கொடுத்தோம், அதே மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்தாதான் வந்து ஆல்ரெடி என்ன இருக்கு, இத்தனை வேல்யூஸ் இருக்கு, இது புதுசா ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த டேட்டா லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு. ஓகே, அதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆக்ஷன் நம்ம பார்த்தோம் முன்னாடியே, நம்ம மறுபடியும் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு ஆட்ரிபியூட் ரிக்கையர்ட், ஆட்டோ கம்ப்ளீட், ஆட்டோ ஃபோக்கஸ், பேட்டர்ன், சைஸ், வேல்யூ, நேம் கொடுக்கலாம், டிசேபிள் கொடுக்கலாம், மின், மேக்ஸ், ஸ்டெப், பிளேஸ் ஹோல்டர், இது மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் இவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஆட்ரிபியூட் வந்து ஆக்ஷன் ஆட்ரிபியூட். ஆக்ஷன் ஆட்ரிபியூட் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம சப்மிட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஆக்ஷன், அந்த பேஜ் வந்து சப்மிட் கொடுத்துட்டோம்னா எதுக்கு போகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்ங்கிறது நம்ம கொடுக்கணும், மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் டிஃபைன்ஸ் தி ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம் வென் த ஃபார்ம் இஸ் சப்மிட்டட். ஓகே, என்ன ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது என்ன ஆக்ஷன் பண்ண போறோங்கிறது டிஃபைன் பண்றோம். யூஸ்வலி த ஃபார்ம் டேட்டா இஸ் சென்ட் டு எ ஃபைல் ஆன் த சர்வர் வென் த யூசர் கிளிக்ஸ் ஆன் த சப்மிட் பட்டன். ஓகே, ஸோ நான் வந்து சப்மிட் கொடுக்கும்போது இந்த பேஜுக்கு, இந்த ஆக்ஷன் பேஜ் டாட் பிஹெச்பிங்கிற பேஜ், இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஃபார்ம் டேட்டா இருக்குல்ல, நம்ம ஏதாவது யூசர் கிட்ட கலெக்ட் பண்றதுக்கு தானே ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றோம். அந்த சப்மிட் பண்ணும்போது அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து எங்க போகணும், பேஜ் டாட் பிஹெச்பி இந்த ஒரு ஃபைலுக்கு வந்து நம்ம சென்ட் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் டார்கெட் ஆட்ரிபியூட்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு திஸ் ஒன் கொடுத்துட்டு அப்புறம் டார்கெட் ஈக்குவல் டு, டார்கெட் முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம்ல, ஹெச்ஆர்இஎஃப், ஹெச்ஆர்இஎஃப்க்கு டார்கெட் 3 இருக்குன்னு சொல்லி படிச்சோம்ல. என்ன இருந்தது, 3 இல்ல 4 இருந்தது இல்ல, பிளாங்க், செல்ஃப், பேரண்ட், அப்புறம் இன்னொன்று இருந்த டாப், ரைட், இவ்வளோ இருந்தது. இதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஃப்ரேம் நேம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த 4மே வந்து என்ன சொல்லுது, ஸ்பெசிஃபைஸ் வேர் டு டிஸ்பிளே த ரெஸ்பான்ஸ் தட் இஸ் ரிசீவ்ட் ஆஃப்டர் சப்மிட்டிங் த ஃபார்ம். அதாவது நம்ம வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகே, லைக் கலர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், இல்லைன்னா வந்து திஸ் ஒன் இஸ் கிரியேட்டட், லைக் வைஸ் ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது ரெஸ்பான்ஸ் வந்து எங்க, டார்கெட் ஆட்ரிபியூட் மீன்ஸ் எங்க வந்து போகுது, அது இந்த பேஜ்லயே டிஸ்பிளே ஆகணுமா இல்லைன்னா வேற பேஜுக்கு போகணுமாங்கிற மாதிரி, நியூ டேப்ல டிஸ்பிளே ஆகணுமாங்கிற மாதிரி சொல்றதுக்கு தான் வந்து இந்த டார்கெட் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஃபார்ம் ஆக்ஷன், ஆக்ஷன் அப்படின்னா இது பண்ணிட்டோம், அந்த சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எந்த பேஜுக்கு போகுது, ஸோ இந்த ஆக்ஷன் பேஜ் டாட் பிஹெச்பிங்கிற பேஜுக்கு போகுது. ஓகே, அதுதான். ஸோ இந்த பேஜ்ல இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் எழுதிருப்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது தெரிஞ்சா போதும், இன்டெப்தா போக வேண்டாம், மறுபடியும் சொல்றேன். ஸோ ஆட்ரிபியூட் வேல்யூஸ் என்னென்ன இருக்கும் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். பிளாங்க்னா ஓப்பன்ஸ் அ லிங்க் இன் எ நியூ விண்டோ. செல்ஃப் அப்படின்னா சேம் ஃப்ரேமுக்குள்ளே ஓப்பன்ஸ் அ லிங்க் டாக்குமெண்ட் இன் த சேம் ஃப்ரேம், இதுதான் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஓகே, நவ் பேரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா
and now it opens a link document in the parent frame set. Top அப்படின்னா கொடுத்தீங்கன்னா full body அந்த பேஜ்ல it opens a link document in the full body of the window ல வந்துரும். அப்புறம் frame name அப்படின்னா it opens a link document in the named frame. அந்த ஒரு named frameல link document open ஆகும். just go through பண்ணா போதும். அட்லீஸ்ட் இந்த பேரு மட்டும் ஞாபகம் வச்சா கூட போதும். இதெல்லாம் அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த செல்ஃப் பிளாங்க் இது ரெண்டும் தான் எப்பவுமே கேட்பாங்க, பிளாங்க் செல்ஃப். ஓகே, ரொம்ப டைம் இதுக்காக எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் மெத்தட் ஆட்ரிபியூட். மெத்தட் வந்து ரெண்டு இருக்கு, போஸ்ட் இருக்கு, கெட் இருக்கு. இது ரெண்டும் நீங்க பார்த்துருப்பீங்க முன்னாடி வந்து நம்ம வெப்சைட் டைப் பண்ணும்போது மேலே அந்த யூஆர்எல் வந்து கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நிறைய வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். கொஸ்டின் மார்க் கெட் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் அப்புறம் நிறைய வேல்யூஸ் என்னமோ இருக்கும். அப்புறம் இல்லைன்னா வந்து போஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இது ரெண்டும் வந்து மெத்தட் தான். அதுவும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு என்ன ஆக்ஷன் பண்ண போறோம் இந்த ஃபார்ம் வச்சுட்டு எந்த பேஜில் டிஸ்பிளே ஆகுது, அப்புறம் வந்து என்ன கொடுக்குறோம், என்ன மெத்தடில் வந்து நான் இது சென்ட் பண்ண போறேன், யூசிங் கெட் ஆர் போஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். அதுதான் வந்து மெத்தட். ஓகே, ஸோ மெத்தட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கெட் ஆர் போஸ்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ மெத்தட் ஆட்ரிபியூட் ஸ்பெசிஃபை இது HTTP மெத்தட் டு பி யூஸ் வென் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சப்மிட் பண்ண போறோம், URL-ஆ சாரி கெட்டா போஸ்டா அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ ஃபார்ம் டேட்டா கேன் பி சென்ட் அஸ் URL வேரியபிள்ஸ் கெட் ஆர் அஸ் HTTP போஸ்ட் டிரான்சாக்ஷன். அதாவது டிஃபால்ட் அப்போ நீங்க வந்து இந்த மெத்தட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலன்னா டிஃபால்ட்டா வந்து கெட்டா தான் எடுத்துக்கும். என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது நான் சொல்றேன். இப்போ கெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்க ஃபுல் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து மேலே இப்போ நான் வந்து ஹவு டு கிராக் TRBCS அப்படின்னு சொல்லிட்டு நான் வெப்சைட்ல கொடுத்துருக்கேன்னா அது கெட் டேக் டிஃபால்ட்டாக கெட் டேக் தான். டிஃபால்ட்டாக அப்படி கெட் டேக் யூஸ் பண்ணி தான் அது டிசைன் பண்ணியிருக்கேன்னா நான் அது சப்மிட் பண்ணும்போது URL நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு கெட் ரிக்வஸ்ட் ஈக்குவல் டு ஹவு டு கெட் ஹவு டு கிராக் TRBCS அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்கும். இந்த URL நம்ம சென்சிட்டிவ் டேட்டா எல்லாமே வந்து அங்கே ஷோ பண்ணிக்கும். ஓகே, இது அப்புறம் வந்து அதுதான் வந்து மெயினாக இருக்கிற மேட்ரு. அப்புறம் வந்து இதோட லெங்க், இந்த URLக்கு ஒரு லெங்க் வந்து இருக்கு, லிமிட்டட் 2048 கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த URL லெங்க். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கெட் யூஸ் பண்றோம்னா நம்ம பர்டிகுலர் ஒரு பேஜ் வந்து புக் மார்க் பண்ணும் போதெல்லாம் லைக் புக் மார்க் எல்லாம் நம்ம கொடுப்போம்ல. ஸோ புக் மார்க் கொடுக்கும்போது நம்ம அது ஆல்ரெடி நம்மளோட ப்ரௌசர்ல வந்து சேவ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஈஸியா வந்து அது பார்த்தலாம். ஓகே, இந்த சைட் புக் மார்க் கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக்லேயே வந்து நீங்க அது எடுத்துடலாம். ஓகே, ஸோ புக் மார்க் பண்றதுக்காக எல்லாம் வந்து இந்த கெட் டேக் யூஸ் பண்றோம். இந்த வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. புக் மார்க் கெட், போஸ்ட்ல வந்து புக் மார்க் கிடையாது. ஏன்னா எல்லா அது வந்து சொல்றேன். கெட் இஸ் குட் ஃபார் நான் செக்யூர் டேட்டா. ஓகே, நார்மல் கொரி நம்ம கூகுளில் பண்றதெல்லாம் வந்து கெட்டில் தான் போகும். ஆனா வந்து கிரெடிட் கார்டு எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா URL வந்து கண்டிப்பா கெட் வராது. அது வந்து போஸ்ட் தான் இருக்கும். போஸ்ட் வந்து செக்யூரா இருக்கும். அதுல வந்து URL வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் URL வராது. அப்புறம் நோ சைஸ் லிமிடேஷன், புக் மார்க்குக்கு இது யூஸ் பண்ணாது. இவ்வளோ மேட்ரு தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் நான் இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அது மட்டும் நோட் பண்ணா போதும். ஓகே, போஸ்ட் அப்பென்ஸ் ஆஃப் ஃபார்ம் டேட்டா இன்சைட் த பாடி ஆஃப் HTTP ரிக்வஸ்ட். HTTP ரிக்வஸ்டோட அந்த பாடியில அந்த இன்சைட்ல தான் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், அதை வந்து அப்பெண்ட் பண்றோம் அந்த டேட்டா. அதாவது இன்டர்னலி அது வந்து ஸ்டோர் ஆகுது. எக்ஸ்டர்னலா நம்ம வந்து யாராவது பார்த்தோன்னா URL பார்த்து அதை எடுக்க முடியாது அந்த டேட்டா. ஓகே, பிகாஸ் சென்சிட்டிவ் டேட்டாக்காக தான் நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட ஆட்ரிபியூட் நம்ம பார்க்குறோம். HTML ஃபார்மோட ஆட்ரிபியூட்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது. ஓகே, ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் கொடுக்கலாம் சொன்னல, டார்கெட்ஸ் கொடுக்கலாம், மெத்தட் கொடுக்கலாம் சொன்ன மாதிரி மறுபடியும் இருக்கு. அக்செப்ட் கேரக்டர் இதெல்லாம் தேவையில்லான்னு தான் எனக்கு தோணுது. வேணா நீங்க வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் கேரக்டர் வந்து தேவையில்லை. அது வந்து ஆட்டோ கம்ப்ளீட், ஸ்பெசிஃபை வெதர் ஏ ஃபார்ம் ஷுட் ஹாவ் ஆட்டோ கம்ப்ளீட் ஆன் ஆர் ஆஃப். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து அவ்வளோக்கு கேட்டு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை எந்த கொஸ்டின் இது மாதிரி எல்லாம் கேட்கறது. ஓகே,
இதெல்லாம் தேவையில்லை. REL ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிங்க்ட் ரிசோர்ஸ் அண்ட் கரண்ட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டும் கனெக்ட் பண்ண போற டாக்குமெண்ட்டும் தமிழ்ல என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்றதுக்கு வந்து நம்ம இது கொடுப்போம். இந்த REL டேக் வந்து மறுபடியும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கும்போது படிப்போம். ஓகே, இந்த REL டேக். மற்றதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, வேணா நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். டார்கெட் அண்ட் மெத்தட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, see specify where to display the response that is received after submitting the form. அதான் நம்ம படிச்சோம், டாப் செல்ஃப் blank அப்படின்னு படிச்சது இந்த டார்கெட் attribute தான். இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஓகே, இந்த REL நம்ம பார்ப்போம். ஓகே, அப்புறம் வந்து இது ஃபுல்லா வந்து கோடிங்கா கொடுத்துருக்கேன். இன்புட் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம். இது ஃபுல்லா ஒரு ஃபார்ம் சப்மிட் பெரிய ஒரு ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்றோம், லைக் இமெயில் ஐடி கிரியேஷன் இது மாதிரி ஏதாவது. ஸோ இது இப்படிதான் வந்து எழுதுவாங்க. ஓகே, HTML ஃபார்ம் டேக், இன்புட் டைப் எல்லாமே இருக்கும் இல்லை, ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இதெல்லாம் எந்த மாதிரி கோடிங் போட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அது மாதிரி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, லாஸ்ட் நேம் கொடுத்துட்டு நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ மேபி நம்ம எக்ஸாமுக்கு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம்னா நம்ம என்ன கோர்ஸ் படிச்சிருக்கேங்கிறது கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் எப்படி இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். ஓகே, இந்த நம்ம சூஸ் பண்ணுவோம், BCA வேணுமா, MBA இருக்கா, என்ன படிச்சிருக்கோம் நம்ம அதை சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரேடியோ பட்டன், ஜெண்டர் மெயிலா ஃபீமேலாங்கிறது நம்ம கொடுப்போம். ஃபோன் நம்பர் கொடுக்கறதுனா என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் கொடுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து டெக்ஸ்ட் ஏரியாவில் கொடுப்போம். அப்புறம் இமெயிலுக்கு வந்துட்டு டைப் வேற செப்பரேட்டா இருக்கு. அந்த லிஸ்ட் நம்ம முன்னாடி கொடுத்துருக்கிறது கோத்ரூ பண்ணுங்க. இது எல்லாமே நான் லிஸ்டில் கொடுத்துருக்கேன். இமெயிலா நம்ம ரிசீவ் பண்றோம் அப்படின்னா இமெயில்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு. ஓகே, அது யூஸ் பண்றோம். பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ எலமெண்ட், HTML வீடியோ எலமெண்ட். ஒரு HTML-க்குள்ள நம்ம எப்படி ஒரு வீடியோ எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வந்து ஒரு வீடியோ எலமெண்ட்டை வந்து நம்மளோட பேஜில் இன்சர்ட் பண்ணலாம்னு நம்ம பார்க்குறோம். அதுக்காக ஒரு டேக் இருக்கு, வீடியோ டேக். ஓகே, இதில் என்ன பண்ணுறோம்னா எவ்வளோ ஸ்பேஸில் அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகணுமோ, இந்த ஃபுல் பேஜில் வரணும் அப்படின்னா வந்து விட்த் அண்ட் ஹைட் எல்லாம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணனா இந்த ஃபுல் பேஜிலே அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகிற மாதிரி வரும். இல்லை எனக்கு இந்த பேஜோட ஒரு ஹாஃப் இந்த பார்ட்டில் மட்டும் அந்த வீடியோ டிஸ்பிளே ஆகணும்னா விட்த் அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் இப்படிதான். வீடியோ வித் 320 என்ன வேல்யூ கொடுக்கணும், ஹைட் தென் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ டேக் கொடுத்தாச்சு, வெயிட்டும் விட்த் அண்ட் ஹைட் எல்லாம் செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சோர்ஸ் டேக் எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த வீடியோ எப்படி வரணுங்கிறதா நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். என்ன வீடியோ வந்து டிஸ்பிளே பண்ண போறேங்கிறது கொடுக்கறதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்றோம். ஓகே, இது வீடியோ டேக் யூஸ் பண்ணி என்ன விட்த்தில் அண்ட் ஹைட்டில் வந்து இந்த வீடியோ டிஸ்பிளே ஆகிறோம் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த விட்த்தில் எந்த வீடியோ வந்து நான் டிஸ்பிளே பண்ணணும், அது எப்படி மென்ஷன் பண்றது, சோர்ஸ் அப்படின்னு சொல்லி டேக் இருக்கு. அதுல வந்து என்ன நீங்க எம்பெட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோட ஃபைல் இது நேம் அண்ட் டைப். ஓகே, movie.mp4 அது வந்து SRCங்கிற ஆட்ரிபியூட்டுக்குள்ள போடணும். சோர்ஸ் SRC ஈக்குவல் டு தென் அந்த வீடியோ நேம், டைப் வந்து கொடுக்கணும். என்ன டைப்ல இருக்கு, வீடியோ /mp4 அந்த டைப் கொடுக்கணும். மறுபடியும் இன்னொன்று என்னது கொடுத்துருக்கேன்னா, இன்கேஸ் இது சப்போர்ட் ஆகலனா, ஓகே, இந்த MP4 இது சப்போர்ட் ஆகலனா இது ஃபர்ஸ்ட் இதுதான் எடுத்து ப்ரௌசர் ஃபர்ஸ்ட் இது இருக்கான்னு பார்க்கும். இது இருக்கு அப்படின்னா இதுதான் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் இது டிஸ்பிளே ஆகல, இது சப்போர்ட் ஆகல அப்படின்னா இந்த செகண்டா கொடுத்துருக்கிறது இந்த ஃபார்மேட் movie.ogg டைப் வந்து வீடியோ OGG, இது வந்து இந்த வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ரெண்டுமே சப்போர்ட் ஆகலன்னா டிஸ்பிளே நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும் இல்லை, அதுக்கு தான் நம்ம இந்த மெசேஜ் கொடுத்துருக்கோம், இந்த யுவர் ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் த வீடியோ டேக். அப்போ வந்து அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், வீடியோ எலமெண்ட் வந்து என்டர் பண்ணணும், ஒரு HTML நம்மளோட டாக்குமெண்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. அந்த டேகோட ஃபார்மேட் வந்து இப்படிதான் கொடுக்கணும். வித் ஹைட் எல்லாம் நீங்க செட் பண்ணி கண்ட்ரோல்ஸ்ங்கிற ஒரு வேர்டு கொடுக்கணும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு, க்ளோஸ் இல்லை அந்த ஆங்கர் டேக் இங்க ஜஸ்ட் க்ளோசிங் ஆங்கர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இது கண்டிப்பா சோர்ஸ் வித் SRCல வந்து கொடுக்கணும். ஓகே,
அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆகலனா என்ன ஏதாவது ஒரு மெசேஜ் மெசேஜ் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, பட் மெசேஜ் கொடுத்தா வந்து யூசருக்கு நல்லா இருக்கும். ஓகே, இது வீடியோ டேக் சப்போர்ட் பண்ணாததுனால தான் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்றதுக்காக அப்புறம் வீடியோ டேக் க்ளோஸ் பண்றோம். ஓகே, இதுதான் வந்து வீடியோ எலமெண்ட். ஆடியோ எலமெண்ட் பண்ணணும்னா இதே மாதிரி தான் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். இது கூட நீங்க விட்த் அண்ட் ஹைட் செட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஓகே, இது விட்த் அண்ட் ஹைட் விட்டுருங்க, ஜஸ்ட் வீடியோ கண்ட்ரோல்ஸ்னு கொடுத்தாலும் போதும். ஓகே, அதே மாதிரி இதுக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ ஏதாவது இருக்கும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி செட் ஆயிரும். இது ஆடியோ கண்ட்ரோல்ஸ்னா வந்து நம்ம என்ன வாய்ஸ் கேட்க போறது இல்லை. ஸோ அது கிளிக் பண்ணனா ஆடியோ வருது. ஸோ அதுக்கு இது மாதிரி ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஆடியோ வரப்போகுது, ஃபர்ஸ்ட் ஆடியோ இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் இது இருக்கான்னு பார்க்கும், இது இருக்குன்னா இது டிஸ்பிளே பண்ணும், இது இல்லைன்னா இது வந்து டிஸ்பிளே பண்ணும். ரெண்டுமே இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம யூஸருக்கு கொடுத்துருக்கோம் இங்க, அப்புறம் ஆடியோ டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் வந்து ஆடியோ எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் எலமெண்ட். ஆப்ஜெக்ட் எலமெண்ட்டும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு லைக் ஏதாவது ஒரு வீடியோ இல்லைன்னா ஏதாவது வந்து ஆட் பண்றதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்றோம். ஆனா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இதுல வந்து நம்ம ஜாவா ஆப்லெட்ஸ், பிடிஎஃப் இதெல்லாம் வந்து ஃபிளாஷ் பிளேயர்ஸ் இதெல்லாம் வந்து பிளக்இன்ஸ் வந்து எம்பெட் பண்றதுக்கு தான் மெயினா ஆப்ஜெக்ட் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு டேக் கூட இருக்கு, எம்பெட் அப்படின்னு சொல்லி டேக் இருக்கு. இந்த எம்பெட் டேக்ல வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜ் எல்லாம் வந்து எம்பெட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஓகே, இமேஜ் இல்லைன்னா வீடியோ கூட யூஸ் பண்ணலாம் எம்பெட் டேக் யூஸ் பண்ணி. ஆனா இந்த ஆப்ஜெக்ட் எலமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல். இதுல வந்து நிறைய அதர் தான் வாட் HTML பேஜ் ஆர் ஃபிளாஷ் பிளேயர், அதர் தான் PDF ரீடர், நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஜாவா ஆப்லெட்ஸ் அது மாதிரி எல்லாம் கூட இது பண்ண முடியும். ஓகே, ஆப்ஜெக்ட் டேக்ல இது சப்போர்ட் பண்ணாததெல்லாம் கூட ஆப்ஜெக்ட் டேக் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஓவரால் இது நாலுமே வந்து எல்லாமே வீடியோ எலமெண்ட்டுக்கு இது, ஆடியோ இது, ஆப்ஜெக்ட் எலமெண்ட்னா வந்து இது மாதிரி ஃபிளாஷ் பிளேயர், ஜாவா ஆப்லெட்ஸ் எல்லாம் வந்து என்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதுக்கும் பாருங்க டேக் ஆப்ஜெக்ட், விட்த் அண்ட் ஹைட் இது வந்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அப்புறம் இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஒரு டேக் யூஸ் பண்ணோம்ல. ஆனா இந்த ஆப்ஜெக்ட் டேகுக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட் என்ன டேட்டா வந்து நம்ம என்டர் பண்ண போறோம், இந்த டாக்குமெண்ட்ல எந்த ஆப்ஜெக்ட் வந்து எம்பெட் பண்ண போறோம் அது இங்கே வந்து டேட்டாங்கிற ஆட்ரிபியூட்ல கொடுப்போம். ஓகே, இதுல வந்து SRCன்னு சொல்லிட்டு செப்பரேட் டேக் தேவையில்லை. ஓகே, எம்பெட் டேக்லும் பாருங்க SRC இருக்கு. ஆனா இந்த SRC வந்து ஒரு ஆட்ரிபியூட் தான். அதாவது இங்க வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேக் கொடுத்துட்டு SRC கொடுக்க தேவையில்லை. எம்பெட் கொடுத்து டைரக்டா src.od.jpg அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இது இப்படிதான் எம்பெட் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ ஆடியோவா இருந்ததுன்னா சோர்ஸ்ங்கிற ஒரு செப்பரேட் டேக் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம SRC கொடுப்போம். ஓகே, அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட் HTML வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து எப்படி பிளே பண்றது அப்படின்னா ஐஃப்ரேம் நீங்க முன்னாடியே பார்த்துருக்கீங்க. ஐஃப்ரேம் நீங்க முன்னாடி ஸ்லைடில் பார்த்துருக்கீங்கல்ல. ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு ஃப்ரேம் வந்து நம்மளோட பேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஐஃப்ரேம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து எம்பெட் பண்ணணும்னு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, ஐஃப்ரேம். ஓகே, so let the SRC attribute point to the video. So and width and height எல்லாமே சேம் தான். iframe கொடுக்கிறோம், width and height கொடுக்கிறோம், அப்புறம் இதிலே வந்து SRC கொடுக்கிறோம். இல்லாம வந்து source அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எம்பெடு இந்த ஐஃப்ரேம்க்கு எல்லாம் வந்து இப்படிதான் கொடுப்போம். இதிலே ஐஃப்ரேம்குள்ளேயே வந்து width and height கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஓகே, ஐஃப்ரேம் SRC equal to என்ன வீடியோ நம்ம என்டர் பண்ண இங்க எம்பெட் பண்ண போறோமோ அந்த வீடியோ அட்ரஸ், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஐஃப்ரேம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா டிஃப்ரென்ஸ் மறுபடியும் சொல்றேன், வீடியோ எலமெண்ட் அண்ட் ஆடியோ எலமெண்ட்டுக்கு செப்பரேட்டா வந்து இந்த சோர்ஸ் டேக் இருக்கு, அதுல தான் SRC கொடுக்குறோம். இந்த சிண்டாக்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லைவ்ல முடிக்க வேண்டியது இவ்வளவு தான் இருந்தது. ப்ளஸ் நிறைய கொஸ்டின்ஸும் எடுத்து வச்சிருந்தேன், அதை வந்து நான் லைவ்ல டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு இன்னைக்கே நான் ப்ரொவைட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.